இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆக்சுவலி இது என்னன்னு பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது கோழி அடை காத்து முடிச்சதுக்கப்புறம், அந்த பொரிச்ச முட்டையோட ஓடும். இல்ல ஒரு சில முட்டைகள் பொரிக்காம இருந்திருக்கும். அத கொண்டாந்து ஊரோட நடுப்பகுதி, அதாவது இந்த முக்குகள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல போடக்கூடியது. இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னு கேட்டா, பல பேரு அது என்ன சொல்றது, ஒவ்வொரு இதில ஒவ்வொரு விதமான காரணங்கள் சொல்லுவாங்க. ஆனா அதனுடைய பர்ப்பஸ் என்னன்னா, அந்த கோழிய வந்து திஷ்டி கழிக்கிறது. அதுக்கு பேர் வந்து திருஷ்டி கழிக்கிறது. என்னங்க கோழிக்கெல்லாம் திருஷ்டி கழிப்பாங்களா? அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனா, அதுதான் உண்மை. ஏன்னா, விவசாயத்த பெரிய அளவுல பண்ணிக்கிட்டு இருந்தப்போ, அதுதான் நம்மளுடைய செல்வமா இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ, இப்ப என்ன சொல்றதுன்னா, இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் பார்ப்பான். பார்த்துட்டு பார்றா, ஒரு இது பண்ணா, இத்தன குஞ்சு வந்துருச்சு, இத்தன உருப்படி அப்படிங்கிற மாரி அத சொல்லுவாங்க. ஸோ, அந்த காலத்திலேயே இது என்ன பர்ப்பஸ்க்காக கொண்டு வந்தாங்கன்னா, இப்ப நடுமுக்குல கொண்டு வந்து போடுறதுனால என்னன்னா, எல்லா முட்டையும் உடைஞ்சிருச்சு. அதுலயும் சில முட்டையெல்லாம் அழுகுன மாரி கூட இருக்கும். ஸோ, அழுகி போச்சு. ஸோ, அப்போ ஒண்ணும் இல்ல. அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டா நம்ம பதிய வைக்கிறோம். பதிய வைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து திருஷ்டிங்கிறது இல்லாம போயிடும். பட் இதனுடைய வேல்யூ என்னங்கிறது என்னன்னே தெரியாம நம்ம காலங்காலமா செஞ்சுட்ருக்கோம். உண்மதான். திருஷ்டிங்கிறது இருக்கு. கண் பார்வையினாலேயே சில பேருடைய தொழில் நாசமாகும். வாய் வார்த்தையினால சில பேருடைய தொழில் நஷ்டமாகும். நமக்கு அது புரியாது. பார்க்குறப்போ நீங்களே ஒரு இடத்த கடந்து போகிறப்போ என்ன சொல்கிறது, ஒரு தொழில் செய்கிறவனா இருந்தால் இன்னொருத்தன் கடையில் ஒரு கூட்டமாக இருக்கிறத பார்த்தா உனக்கே ஒரு மாதிரி தோணும். என்னடா இந்த கடையில் மட்டும் கூட்டம் அப்படின்னு தோணும். அந்த திருஷ்டியை ப்ராப்பராக கழிக்கிறது இதனால தான். இன்னும் பல கடையில் செய்ய வேண்டிய பலவிதமான அனுஷ்டான முறைகள் இருக்குது. அதை சரியாக யாரும் புரிஞ்சுக்கிறதில்ல. புரிஞ்சு நடந்தால் வாழ்க்கை சிறக்கும். அனைவருக்கும் ஸ்ரீ வராகி அம்மனின்